இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. இறையேசுவில் அன்பிற்குரியவர்களே, தவ காலம் 3வது வாரம் புதன்கிழமையில் நாம் இருக்கிறோம். இந்த நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், இறை கட்டளைகளை கடைபிடித்து கற்பிக்கக்கூடிய நபர்கள் விண்ணரசில் மிக பெரியவர்கள் என்று சொல்லுகின்றார். பிற இப்படி வாழ்ந்தா நல்லா இருக்கும், இப்படி இருந்தா நல்லா இருக்கும் என்று சொல்லி பிறரிடம் எதிர்பார்ப்பது எளிதாக இருக்கும். ஆனால் அவர்கள் மாற வேண்டியதை, அவர்கள் செய்ய வேண்டியதை நம்முடைய வாழ்க்கையில நாம் கடைபிடிக்கின்றோமா என்று நாம் யோசித்து பார்த்தோம் என்றால் அது கேள்விக்குரியதான். அன்பிற்குரியவர்களே, புனித பிரான்சிஸ் அசிசியார் சொல்லுவார், போதி போதனை செய், தேவைப்பட்டால் மட்டும் வார்த்தைகளை பயன்படுத்தி என்று. அப்படின்னா நம்ம வாழ்க்கையினால பிறருக்கு போதிக்க வேண்டும். வார்த்தைகள் என்பது குறைவாக, தேவைப்பட்டால் மட்டும் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி கற்பிக்கின்றார். இன்னைக்கு நம்ம கத்தோலிக்க கிறிஸ்தவர் மத்தியில நம்ம சொல்லிக் கொண்டு இருக்கிறோம், பைபிளை வாசிக்கணும், பைபிளை நான் 2 முறை வாசித்து விட்டேன், நான் 3 முறை வாசித்து விட்டேன் என்று சொல்லி பெருமை பாராட்டக்கூடிய நபர்கள் அந்த பைபிளை வாசித்ததுனால என்னுடைய உள்ளத்திலும் என்னுடைய செயல்பாடுகளிலும் மாற்றம் இல்லை அப்படின்னா அது வாசிப்பது கூட வீண். எனவே அன்பிற்குரியவர்களே, நம்ம வெறுமனே வாயால பெருமைக்காக ஒவ்வொன்றையும் செய்யாமல் சொல்லாமல் அதை முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து அதை சொல்வதற்கு நாம் முயற்சி எடுப்போம். இறைவன் இந்த தவ காலத்துல உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். God bless you.